எல்லையில் பதற்றம் தனியிற மாதிரி இல்லை. 3 நாளாக தொடர்ந்து தாக்குதல், அங்கங்கே வெடிச்சத்தம், மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும்னு அரசு அந்த மாநிலங்களுடைய உத்தரவு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் கல்வி பயிலக்கூடிய தமிழக மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறி வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். போக்குவரத்தும் பெரிய அளவில் இல்லை. விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. 2-3 ட்ரெயின்கள் தான் இயக்கப்படுகிறது. தற்போது பாதுகாப்பாக மாணவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடிய காட்சிகளில் தமிழக மாணவர்களும் அங்கிருந்து வெளியேறி வந்திருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பேருந்து மூலம் 39 மாணவர்கள் டெல்லி வந்தடைந்திருக்கிறார்கள் பாதுகாப்பாக. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். தமிழக அரசினுடைய ஏற்பாட்டின் பேரில் தற்போது இந்த 39 மாணவர்கள் பாதுகாப்பா டெல்லி வந்தடைந்திருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நீடிக்கும் பதற்றத்தின் காரணமாக பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களில் தொடர்ந்து பதற்றம் காணப்படுகிறது. குறிப்பாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஜலந்தரில் தமிழக மாணவர்கள் பலரும் அங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று வருகின்றனர். தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அச்சத்தின் காரணமாக தமிழக மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் தமிழக அரசின் சார்பில் அவர்கள் வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பஞ்சாப் ஜலந்தரில் எல்பி பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மேலும் 39 மாணவர்கள் சற்று முன்னதாக அவர்கள் அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் மூலமாக டெல்லி திரும்பி இருக்கின்றனர். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக இல்லத்தில் அவர்களுக்கு தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உறைவிடம் மற்றும் உணவு ஆகிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்று இரவு ஏற்கனவே சுமார் 9க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரும்பியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மேலும் 39 மாணவர்கள் திரும்பியுள்ளனர். இவர்களில் 9 பேர் மாணவிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் இங்கிருந்து தமிழகம் செல்வதற்கான ஏற்பாடுகள் தமிழக அரசின் சார்பில் செய்யப்பட உள்ளது. அது விமானத்தின் மூலமாக இருந்தால் விமானம், அல்லது ரயில் கிடைத்தால் ரயில் என எதில் அவைலபிலிட்டி இருக்கிறதோ அதன் மூலமாக அவர்களின் சொந்த ஊர்களுக்கு மாணவர்கள் திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். ரமேஷ்குமார், நேற்றைய தினம் 12 மாணவர்கள் தமிழகம் செல்வதற்காக டெல்லி வந்தடைந்த நிலையில் அவர்கள் நேற்று தமிழ்நாடு அரசு இல்லத்தில் அவங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இன்றைய தினம் 39 மாணவர்களா? இதுவரை எத்தனை தமிழக மாணவர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க? தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கு? இதை மீட்பு என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் போக்குவரத்துக்கு முறையான வசதிகள் இல்லாத சூழலில் அவர்கள் வர தயாராக இருந்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் சில சிறப்பு வசதிகளும் பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள்.